ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் யோர் சூப்பர் பவர். ஜி பூம்பான்னு சொன்னதும் நான் கேட்டதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துடணும். தண்ணி மேல நடக்கணும், வானத்துல பறக்கணும். இப்படிப்பட்ட சூப்பர் பவர்ஸ் வேணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டிருப்போம், கரெக்டா? ரொம்ப முக்கியமா அடுத்தவங்கள வசப்படுத்த ரொம்பவே நம்ம ஆசைப்பட்டிருப்போம். நம்ம சொல்றத அடுத்தவங்க செய்யணும்னு ரொம்ப கற்பனை செஞ்சிருப்போம். நம்மளால அடுத்தவங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும். அவங்கள நாம நினைச்சதை செய்ய வைக்க முடியும். இந்த சூப்பர் பவர் இருந்தா நல்லா இருக்கும் தானே? ஏன் இல்ல? நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய சூப்பர் பவர் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்ப முடியல? இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, உங்களுக்கே புரிய வரும். ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், இன்னைக்கு நம்மள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பெரிய தலைவர்கள் எல்லாரும் என்ன பவர் யூஸ் பண்றாங்க? இந்த இன்ஃப்ளூயன்ஸை தான். 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டா அதை கொடுத்து மாத்தி தான் ஆகணும். 2000 ரூபாய் நோட்டை அவங்க இறக்கணும். நாம அதை வாங்கணும்னு நினைச்சா அதை நம்மள செய்ய வச்சிருவாங்க. செஞ்சோம் தானே? எப்படி? இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த சூப்பர் பவர் தான் அவங்க நினைச்சபடி நம்மள ஆட வைக்குது. ஹீரோவாவும் அடுத்தவங்கள நாம நினைச்சதை செய்ய வைக்கலாம். வில்லனாவும் அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். மகாத்மா காந்தி தேச தந்தைன்னு கூப்பிடுற அளவுக்கு, ரூபா நோட்ட போட்டோ வர்ற அளவுக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆள் ஆனாரு? இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுதான். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் மக்கள் அஹிம்சை முறையில போராடினாங்களும் கூட. இவரை ஹீரோவா பார்த்தாங்க. எல்லாரையும் பயமுறுத்தி அடக்குமுறை செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஹிட்லர் பெரிய வில்லனா பார்த்தாங்க. ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்தவங்கள காயப்படுத்துச்சு. எல்லா வகையிலுமே அடுத்தவங்கள நாம நினைச்சதை செய்ய வைக்கலாம், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற சூப்பர் பவரை நம்ம சின்ன வயசுலயே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு அந்த சாக்லேட் வேணும்னு அழுதா அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அழுதா கிடைக்கும். கொஞ்சம் வளர்ந்ததும் சண்டை போட்டு சத்தமா பேசி பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சா அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கும். இதுவுமே ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்னொரு பக்கம் சிரிச்சு சிரிச்சு மயக்கே கிஃப்டை வாங்கிக்கிறது, நல்ல வழியில பேசி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள நம்ப வச்சு நம்ம வேணுங்கிறத செஞ்சுக்கிறது. இப்படியுமே இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒவ்வொரு நொடியிலையும் யாரோ ஒருத்தரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கும். அப்ப இதோட பவர் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்? நீங்களாவே இருந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம உங்களுக்கு வேணுங்கிறத அடையிறதுக்காகவே இயங்கிட்டு இருக்க சூப்பர் பவர் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஜோ சான்ஸ் இவங்க பிஹேவியரல் சயின்டிஸ்ட் அப்புறம் ப்ரொஃபஸரும் கூட. ஏல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மாஸ்டரிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்சுவேஷன், அதாவது அடுத்தவங்கள நம்ம நினைச்சதை செய்ய வைக்கிறதுல வித்தக்காரனா ஆகிறது எப்படி அப்படிங்கிற கோர்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வைரலாவும் இருந்தது. இந்த கோர்ஸோட சில பகுதிகளை தான் புக்கா அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த சில விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். மத்தவங்களுக்கு கோச்சா இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருந்து வழி நடத்துறவங்க. பிகில் படத்துல விஜய் டீம்ல இருக்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு, கூட இருந்து சொல்லி கொடுப்பாரு, அவங்களுக்குள்ள இருக்க வெறிய தூண்டி விடுவாரு. இப்படி கோச்சா இருக்கவங்க தான் மாற்றத்தை உருவாக்குவாங்க. இங்கதான் நீ கவனம் செலுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க, மனசை கட்டுப்படுத்த வைப்பாங்க. நீங்க எது கேட்டாலும் எஸ் கண்டிப்பா செய்யறேன்னு மக்கள் சொல்றாங்கன்னா உங்க சூப்பர் பவரை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க நல்ல நண்பனா மாறுவீங்க, நல்ல பார்ட்னரா இருப்பீங்க, நல்ல பெற்றோரா இருப்பீங்க, நம்பிக்கையான அட்வைசரா இருப்பீங்க. ஆனா இங்க இருக்க பல தலைவர்கள் இந்த வாழ்க்கையவே போராட்டமா தான் பாக்குறாங்க. போர்ல நான் தான் ஜெயிக்கணும்னு நல்ல தலைவனா நல்ல கோச்சா இல்லாம பாஸ் மாதிரி மேல உட்காந்து ஆர்டர் மட்டும் போடுறாங்க. எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு கூட இருந்து மக்களுக்கு வழிகாட்டுறதில்ல. இன்ஃப்ளூயன்ஸை ஜெயிக்கிறதுக்கான போராயுதமா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. மத்தவங்கள ரொம்ப வற்புறுத்தி அவங்கள அதிகாரத்தோட ஹேண்டில் பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மக்களை கவனிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத புரிஞ்சு அவங்க கூட கனெக்ட் ஆனா போதும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற சூப்பர் பவர் பாசிட்டிவா இன்னும் நல்லாவே வேலை செய்யும். இன்ஃப்ளூயன்ஸ் சம்பந்தப்பட்ட சில மித்ஸ் இருக்கு. நம்பர் 1, மத்தவங்கள அடக்குமுறை செஞ்சு இததான் நீ செஞ்சாகணும்னு அதிகாரம் பண்றதுதான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ்னு நினைக்கிறோம். ஆனா பாசிட்டிவான முறையில காந்தி மாதிரியோ காமராஜர் அப்துல் கலாம் இவங்கள மாதிரியோ கையாள்றது தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து நம்பர் 2, நம்ம சொல்ற ஃபேக்ட்ஸை எல்லா மக்களும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறது. இது சுத்த முட்டாள்தனம் தான். நம்பர் 3, வேல்யூஸை அடிப்படையா வச்சு மட்டும்தான் மக்கள் இயங்குவாங்க அப்படிங்கிறது பொய்யான கணிப்பு. ஏன்னா ஒரு தலைவரா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ தலைவன் தான் எல்லாம் சரியா செய்வான்னு அவங்க முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வச்சிருக்க வேல்யூஸை அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அடுத்து நம்பர் 4, நம்பிக்கை இல்லாம இருக்க மக்கள் விடாப்பிடியா இருக்க மக்களை மாய்க்கிறது தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ். இதுவுமே பொய்யான கருத்து தான். நம்பர் 5, நிறைய வேலை சொன்னா நிறைய செய்ய சொன்னா மக்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடும். இதுவுமே மித்து தான். உண்மையாவே நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா எப்போ நீங்க வேலை சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்பர் 6, அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரை வேணாலும் எதை வேணாலும் செய்ய வச்சிருவாங்க. பட் இது 100% சாத்தியப்படாது. நம்பர் 7, நீங்க இருக்கக்கூடிய பதவி தான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு சொல்லும். நம்பர் 8, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஆளு. இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பல பொய்யான எண்ணங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன வரைக்கும் இப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் வேலை செய்யும்னு ஒரு ஐடியாவே உங்களுக்கு வந்திருக்கும். அதிகாரம் பண்ணணும், இல்ல அன்பு காட்டணும்,
அப்பதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பீங்க. சரிதானே? ஆனா அப்படி இல்ல. ஆசைகள் இருந்தாதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்ம ஆசைகளை அடிப்படையா வச்சுதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸை நாம பயிற்சி செய்வோம். அப்ப இங்க கேள்வி என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அது தெரிஞ்சாதானே அடுத்தவங்களை அதை செய்ய வைக்க முடியும். இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்மளை அப்படியே ஈர்த்து கொண்டு போகும். ஒரு நல்ல பாதையை காட்டும், சந்தோஷத்தை கொடுக்கும். மக்கள் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே தானா நடக்குது. சுயநினைவில்லாம நடக்கிற மென்டல் ப்ராசஸா இயக்கப்படுது. வயிறு பசிக்கிறதையோ செரிமானமாகறதையோ சுயநினைவை வச்சு நீங்களா கட்டுப்படுத்த முடியாது. நார்மலா நீங்க மூச்சு விடுறத சுயநினைவோட நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு காலம் முழுக்க கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்கள லவ் பண்றீங்கன்னா அதுக்கான காரணத்தை உங்களால விலாவரியா சொல்லவே முடியாது. ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஏன் டீ பிடிக்கும், ஏன் ஊர் சுத்த பிடிக்கும், இதெல்லாமே தானா நடக்கிற விஷயம். சுயநினைவை தாண்டி நடக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கு ஓட் பண்றோம், அதுக்கு நல்லா சிந்திச்சுதான் முடிவெடுக்கிறோம். ஆனா அந்த முடிவுலையுமே யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சும் கண்டிப்பா இருக்கும். உங்க சுயநினைவால இதெல்லாம் நடந்திருக்காது. சோ மக்களோட பிஹேவியரை நீங்க புரிஞ்சுக்கணும், கணிக்கணும். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா உங்களே அறியாம நீங்க பண்ணக்கூடிய அன்கான்ஷியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்பவே அவசியமானது. நம்ம செஞ்சது சரி, நம்ம யோசிச்சது சரின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய முயற்சி செய்வோம். சரியா செய்யற நாமளே நம்ம தப்ப சுட்டி காட்டுற தகவலையோ நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களையோ தவிர்க்க பார்ப்போம். நம்மளையே நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நம்ம சரின்னு ப்ரூவ் பண்ண ஆசைப்படுற மாதிரி நான் செஞ்சது தப்புன்னு ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? அதையே நம்ம மறைக்க பாக்குறோம். அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நாம தெளிவா இருக்கணும். மக்கள் தான் சுயநினைவோட நம்ம பக்கம் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்கள அறியாமலே அன்கான்ஷியஸா அவங்க நம்ம சொல்றதை செய்யணும். நம்ம எப்போ என்ன சொல்வோம்னு வெயிட் பண்ணணும். இப்படிதான் அடுத்தவங்களோட அட்டென்ஷனை நம்ம ஈர்க்கணும். இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்குற சில டிப்ஸும் இருக்கு. அதுல நம்பர் 1, ஈஸி ஆக்குறீங்க. எல்லாருமே எந்த பாதை ஈஸியா இருக்கோ அங்கதான் பயணிப்பாங்க. ஈஸியான விஷயங்கள் தான் மக்களை சந்தோஷப்படுத்தும். பெருசா எஃபர்ட் போடாம எளிமையா எல்லாம் கிடைச்சா கொண்டாட்டம் தானே. மக்களை ஈஸியா எல்லாத்தையும் எப்படி செய்ய வைக்கிறது? ஒரு கோச்சா மாதிரி தான் செய்யணும். உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு தினமும் உடற்பயிற்சி செய்ய ஆசைப்படுறாங்க. அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபிட் ஆகணும், ஆனா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ற ருட்டீன்ல அவங்களால முழுசா ஈடுபட்டிருக்க முடியல. இப்போ நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க ருட்டீனை எளிமையாக்கணும். முதல்ல சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். தினமும் 5 மைல் ஓடுன்னு சொல்லாம ஒரு வாரத்துக்கு வெறும் 10 நிமிஷம் நீ நட அப்படின்னு சொல்லணும். சோ இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நடக்கிறது தானே ஈஸி தானே இருக்கும். கூட நீங்களும் சேர்ந்து நடந்து போங்க. ஒன்னா சேர்ந்து ஃபன்னா இருக்கும். பிளஸ் எப்போ வாக்கிங் போறது உங்க ஃப்ரெண்டுக்கு வாட்டமோ அந்த டைமை அவங்க சூஸ் பண்றதுக்கு உதவி பண்ணணும். எல்லா நாளும் நம்ம கூடவே இருக்க முடியாது. பிளஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? சோ அவங்க போன்லயே ஒரு ரிமைண்டரை செட் பண்ணுங்க. அப்பதான் அந்த டைம் ஆனதும் அவங்க வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க. இல்லனா வீட்ல ஸ்டிக்கி நோட்ஸ்ல ரிமைண்டர் எழுதி வைக்கலாம். சோ அவங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்க. அவங்களால எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது. தினமும் உங்க ஃப்ரெண்டு நடந்து போறப்போ, டெய்லி டாஸ்க முடிக்கிறப்போ அவங்கள பாராட்டணும். நீ சூப்பரா பண்றேன்னு என்கரேஜ் பண்ணணும். இது நல்ல பூஸ்டப்பா இருக்கும். இப்போ கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண போறோம். தினமும் 10 நிமிஷம் நடந்த உங்க ஃப்ரெண்டு 20 நிமிஷம் நடக்க போறாங்க. இது முடிஞ்சதும் அடுத்த வாரம் 20 நிமிஷம் ஜாகிங் போக போறாங்க. அடுத்து ஓட போறாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸை பண்ண போறாங்க. இப்படி படிப்படியா அவங்க செய்ய வேண்டிய உடற்பயிற்சியை செய்ய வச்சு அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கணும். இப்ப சொல்லுங்க, அவங்களோட மெயின் இன்ஃப்ளூயன்சர் இங்க யாரு? இனி என்ன வேணும்னாலும் யார்கிட்ட அவங்க வருவாங்க? யார் சொல்றத கேட்பாங்க? நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க வேலையை நீங்க ஈஸியா ஆக்கிருக்கீங்க. எல்லாத்துக்குமே உதவிருக்கீங்க. நெக்ஸ்ட், நோ சொல்ல கத்துக்கணும். நீங்க இதை பண்றீங்களா, இங்க நீங்க வரீங்களான்னு நம்ம கிட்ட கேக்குறப்போ உடனே சரின்னு சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு வேலைகள் இருந்தா சரி நான் வரேன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நாமளே ஒரு வேலையில இருக்கோம். அதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா சின்ன வயசுல இருந்தே யார் எதை கேட்டாலும் செய்யணும்னு சொல்லிதான் நம்ம வளர்ந்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோங்கிறது ஒரு முழு வாக்கியம். இது ரொம்ப கெட்டதெல்லாம் இல்ல. மக்கள் உடனே உங்களை வெறுத்து உங்க சிலைக்கு தீயெல்லாம் வைக்க மாட்டாங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்றது ரூடா உங்களுக்கு தெரியலாம், ஓவரா பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா பிராக்டிக்கலா பாக்குறப்போ அது நார்மலான பிராக்டிக்கலான விஷயம்தான். தாராளமா தயங்காம நோ சொல்லுங்க. பட் எப்படி நோ சொல்லணும்னு கத்துக்கணும். தேங்க்யூ, நீங்க கூப்பிடுறதுக்கு வரணும்னு தான் தோணுது, ஆனா என்னோட ஸ்கெட்யூல் கொஞ்சம் டைட்டா இருக்கு, சோ சாரி வர முடியல. கேட்டதுக்கு நன்றி, இது உங்க கூட நான் இன்னொரு நாள் கண்டிப்பா செய்யறேன். என்னமோ தெரியல என் உள் மனசு இதை செய்யாதன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இதை சொல்றீங்கன்னு அவங்க கேட்டா, நான் என் மனசு சொல்றது எப்பவுமே கேட்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இதை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா ஏற்கனவே சில ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கேன், இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதை செஞ்சுக்கலாமா? இந்த முறையில நீங்க நோ சொல்லி பழகிக்கோங்க. இது உங்களோட பணிவான தன்மையும் வெளிப்படுத்தும். ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கட்டும், ஏன் எதுக்குங்கிற காரணத்தை யாருக்கும் விளக்க தேவையில்ல. நீங்க நோ சொல்றது உங்க முடிவு. அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அடுத்து நம்பர் 3, ஜஸ்ட் கேளுங்க. கேட்கணும். இங்க நிறைய பேர் கேட்க தயங்குறோம். டிரெக்டா கேட்கணும், நிறைய தகவலை கேட்கணும். அப்பதான் உங்க ஆர்வம் தெரியும். உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். அதுக்குன்னு பட்டுன்னு ரூடா கேட்டக்கூடாது.
இன்டெரக்டா கேட்கலாம், பிரச்சனையே இல்ல. நீங்க கேட்கலனா மக்கள் எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஷக்கீல் ஓநீல் இவரு பணிவான தன்மைக்காகவே ஃபேமஸ் ஆனவர். நான் ரெஸ்டாரண்ட்ல டிப்ஸ் கொடுக்கறதுல கில்லாடி. மக்கள் நான் பாராட்டுவேன், என்கரேஜ் பண்ணுவேன். என் டேபிளுக்கு ஆர்டர் எடுக்க வரவங்க கிட்ட எவ்வளோ சீக்கிரம் என்னோட ஆர்டர் என் டேபிளுக்கு வருதோ அவ்வளோ அதிகமா டிப்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு வெயிட்டர்கிட்டே கேட்பேன். கூடவே எல்லாரும் எவ்வளோ டிப்ஸ் வாங்குவாங்க, நீங்க வாங்கினதுலேயே அதிகமான டிப்ஸ் எவ்வளோ, இப்படி கேட்டு அந்த காசை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஸோ நீங்க கேட்கணும். கேட்க தான் அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியும். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு வலைய போட முடியும். அடுத்து நம்பர் 4, சரியான மொழியை பயன்படுத்தணும். பதவியை இழக்கிறாங்க, பவரை இழக்கிறாங்க அப்படின்னா சிலர் தாமேல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. நான், என்னோட, எனக்கு, என்னால இப்படிதான் பேசுவாங்க. மத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு தான் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க ஆளுங்க நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம மத்தவங்களை அதிகாரம் பண்றதால, கட்டுப்படுத்துறதால நிறைய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கவா? நீ சொல்றது வேடிக்கையா இருக்கு, இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. ஆனா எனக்கு, என்னால இப்படி தன்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் உங்க மதிப்பை குறைச்சிரும். இந்த மாதிரி பேசுற மக்களை நமக்கு கவனிக்கவே தோணாது. அதனால பேசுறப்போ பொதுவான முறையில பேசணும். எல்லாரையும் கன்சிடர் பண்ணி பேசணும். அடுத்தவங்க மேல கவனம் செலுத்தணும். கோச் மாதிரி இருக்கணும். மத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு நல்லா கவனிக்கணும். ஓப்பன் மைண்டடா இருக்கணும். எப்படி இந்த ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணலாம், இவனுக்கு இன்னும் என்ன சொல்லி கொடுக்கலாம், இப்படி மத்தவங்க மேல கவனத்தை செலுத்தணும். அப்போ தானா அவங்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்பும். உற்சாகத்தோட அவங்களுக்கு உதவி பண்றப்போ நீங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளா தெரிவிங்க. இந்த தருணத்துல இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஆளா தெரிவிங்க. அப்பப்போ நீங்க பாஸ் பண்ணிக்கணும். அடுத்தவங்கள நம்ம நினைச்சதை செய்ய வாய்க்கணும்னு அதுல மட்டும் ஈடுபாட்டோட இல்லாம கொஞ்சம் பாஸ் பண்ணி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு அப்பப்போ கவனிச்சுக்கணும். இதை யாருமே பெருசா செய்யறதில்ல. மேடையில பேசக்கூடிய பேச்சாளர்கள் கொஞ்சம் இடையில அமைதியாவாங்க, ஆடியன்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கதையோ காமெடியோ சொல்லி ஆக்டிவ் ஆக்குவாங்க. அப்போ ஆடியன்ஸ் முழுசா பேச்சாளரை கவனிப்பாங்க. இப்படிதான் அப்பப்ப பாஸ் எடுத்து மக்களை நீங்க ஈர்க்கணும். சரியான டைமை தேர்வு செய்யணும். சில பேருக்கு உதவி தேவைப்படும். சில பேர் யாராச்சும் என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. இப்படி மக்கள் எந்த தேவையில இருக்காங்க, எப்போ நாம உதவி பண்ணலான்னு பார்த்து அந்த டைமுக்கு நம்ம செய்யற உதவி ஈஸியா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கும். பாஸ் கிட்ட எப்போ இன்க்ரிமெண்ட் கேட்டா கிடைக்கும், மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க எது சரியான நேரம், இப்படி டைம் பார்த்து நீங்க அடிக்கணும். ஓட்டு போடுறதுக்கு 1 மாசம் முன்னாடி ஆட்சியை பிடிக்க என்னெல்லாமோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, காசை வாரி கொடுப்பாங்க. எல்லாம் எதுக்காக? ஒரே ஒரு ஓட்டுக்காக தான். இப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் டைம் பார்த்து பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற எந்த விஷயம் அவங்க கிட்ட இருக்கு, அவங்களுக்கு வேணுங்கிற எந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அவங்கள நம்ம பக்கம் வசப்படுத்த என்னெல்லாம் நம்ம கிட்ட இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படி சில கேள்விகளை கேட்டுக்கணும். அதுவே ஒரு வழியை காட்டும். ரொம்ப முக்கியமா ரெட் ஃபிளாக்ஸுக்கு உஷாரா இருக்கணும். மேனிப்புலேட் பண்ணி நம்மள மயக்கி ஏமாத்தக்கூடிய ஆளுங்க கிட்ட உஷாரா இருக்கணும். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அடுத்தவங்க நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாம பாத்துக்கணும். அடுத்து த ஈத்தர். நீங்க மன ரீதியா ரொம்ப உடஞ்சு போயிருப்பீங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு அந்த நிலைமையில தெரியாது. இந்த நிலைமை வந்துட்டா நீங்க அறிவாளியா இருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, இந்த ஈத்தர் தான் ஜெயிப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்க. ஜீவாவுக்கு கோவம் வரும் பாரு, இப்ப புருவத்தை தூக்குவான் பாரு, பல்ல கடிப்பான் பாரு. இந்த சீனை நீங்க பாத்திருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈத்தர் வேலை செய்வான்னு. அவசர தேவையில இருக்கப்போ நம்மள பயன்படுத்திப்பாங்க. நாமளும் அந்த தேவையை முடிக்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்வோம். இந்த மாதிரி நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். எப்பனாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏமாறலாம். எப்படி வேணாலும் அடுத்தவங்க நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதுக்கு நாம உஷாரா இருந்துக்கணும். அதே மாதிரி மத்தவங்களை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னாலும் அதை பாசிட்டிவான முறையில சரியான பாதையில பண்ணணும். டைம் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள நீங்க ஆசைப்பட்டதை செய்ய வைக்கணும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் கடைசி வரை இஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய சூப்பர் பவரா இருக்கும். இனி அடுத்தவங்கள உங்க வேலையை செய்ய வைக்கணும்னா இந்த சூப்பர் பவரை யாரையும் நோகடிக்காத வகையில பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்களும் சூப்பர் ஹீரோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.